மகளுக்கு இனிஷியலாக பிறந்த விஷயம் தெரிய வருது. தமிழ்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. தமிழ்செல்வி கால் பண்ணிட்டு, "என்ன தைரியம் தான் நீ ஏன் இனிஷியல் போடாமல் ஓன் இனிஷியல் போட்டிருப்ப?" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு இதை கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது இதுக்கு என்னோட குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ வந்து இனிஷியல் போடலன்னு கேட்குறீங்க. நீங்களே போய் கண்ணாடியை பார்த்து கேளுங்க, அந்த பிம்பம் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெஃப் அண்ட் ரைட் வாங்குறாங்க. உங்களுக்கு எனக்கு ரெட்டை குழந்தைன்னு தெரியும். ஒரு குழந்தை பிறந்து அது கையில் கூட தூக்கல, முகூர்த்தத்துக்கு நேராச்சுன்னு சொல்லிட்டு புது மாப்பிள்ளை ஆகிறதுக்கு இவ்வளோ வேகமாக போனீங்க. உங்கள் பேரை நான் இனிஷியலாக போட்டால் என் பிள்ளை பின்னாடி காலத்தில் வந்து இவர் பேராமல் எனக்கு இனிஷியலாக போட்டோன்னு சொல்லி என் பொண்ணு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுவாங்க. அதை தமிழ்செல்வி பேசினது எல்லாமே கரெக்டாக பேசுவாங்க. சேதுபதிக்கு ரொம்பவே கோவமாயிரும். உடனே இதை எடுத்துகிட்டு போய் இது மாதிரி இனிஷியல் என் பேர் போடாமல் அவள் பேர் போட்டிருக்கான்னு சொன்னோன்னே, ராஜாங்கமும் நீ குழந்தை பிறந்து கையில் தூக்கலை, அது மட்டும் இல்லாமல் நீ எதையுமே வந்து பண்ணலை அப்படின்றப்ப இப்போ எப்படி நீ இன்னும் குழந்தைக்கு உரிமை கொண்டாட முடியும்? ஒரு பேர் அவங்க பேர் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ப்ரோமோ முடிச்சிருப்பாங்க.